டைட்டானிக் கப்பல் கடல் முழுகிற சமயத்துல ஜப்பான் நாட்டை சேர்ந்த மசபூமி ஹெசோனோ அப்படிங்கிறவர் செகண்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணி போய்கிட்டாரு. கப்பல் ஆக்சிடென்ட் சமயத்துல இவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. பாதி கப்பல் முழுனதுக்கு அப்புறமா தான் அந்த கப்பல் வழிப்பெண்கள் இவரை எழுப்பி நீங்க சீக்கிரமா லைட் போட்டு இருக்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் அந்த இடத்துக்கு போய் பாக்குறப்ப 13 லைட் இருக்கிற இடத்துல வெறும் 3 லைட் போட்டு தான் இருந்தது. இதுல நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முயற்சி பண்றப்ப அங்க இருக்க போலீஸ்காரங்களா பெண்களும் குழந்தைகள் மட்டும்தான் இதுல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதனால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பொண்ணு மாதிரி மாறு வேஷம் போட்டு அந்த லைட் போட்ல ஏறி ஊருக்கு வந்துட்டாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜப்பான் நாட்டோட கவர்மெண்ட்டும் மீடியாவும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணையும் குழந்தையும் காப்பாத்தாம நீ லைட் போட்ல ஏறி தப்பிச்சு வந்துட்ட, உன்னால இந்த ஜப்பான் நாட்டுக்கே அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஜப்பான் நாடுமே இவரை திட்டி தீர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இவங்க சூசைட் பண்ணி செத்து போ அப்படின்னு சொல்லி லெட்டர்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் பார்த்துக்கு இந்த கவர்மெண்ட் வேலையும் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் தனிமையில இருந்து இவர் 1939 இறந்தே போயிட்டார். ஜப்பான் நாட்டு மக்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறனால தான் அந்த நாடு இந்த அளவு முன்னேறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.